everyone, welcome to BB Twin Talks. இது தமிழ் பிக் பாஸ் சீசன் 9 டே 94. ஸோ ஹார்ட்லி இன்னும் 1 வீக் தான் இருக்குது. ஸோ நம்ம நேற்று பார்த்துருந்தோம் வியானா, திவாகர், பிரவீன்ராஜ், பிரவீன் காந்தி இவங்க எல்லாரும் இப்போ உள்ள வந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம மெயினாக பேச போகிறது. இப்போ விக்ரம் வந்து இவ்வளோ நாள் வந்து உள்ள கண்டஸ்டன்ஸையே வந்துட்டு லைக் மேனிப்புலேஷன் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம் அப்படி பண்ணிட்டு இருந்தது வந்து இப்போ அவர் வந்து அதை ஸ்ட்ரெயிட் ஆடியன்ஸ்கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சில டாஸ்க் நடந்தது. அதுக்கப்புறம் ரம்யா அண்ட் அப்சரோட என்ட்ரி, இந்த 3 விஷயங்கள் தான். ஸோ இப்போ ஸ்டார்டிங் என்ன ஆகுதுன்னா, விக்கி வந்துட்டு கேமரா கிட்ட ஸ்ட்ரைட்டாக வந்து உட்காந்துக்கிட்டு, ஏன்னா இப்போ அவர் வியானா வந்தப்போ ஒரு 4-5 வாட்டி சொல்லிட்டாரு, இந்த கப்பு மேலே எனக்கு ஆசை இல்லை, நான் அவங்க கூட சேர்ந்து வெளியே வந்துடுறேன் அப்படின்னு ஒரு 4-5 வாட்டி சொல்லியிருப்பாரு. அப்போ நானே சொன்னேன், இந்த அளவுக்கு கப்பு வேணாம் வேணாம் வேணான்னு சொல்கிறவருக்கு எதுக்கு கப்பு? அந்த கப்புன்னா அதுக்கான ஒரு மரியாதை இருக்குது, அதுக்காக ஃபைட் பண்ணி விளையாடணும் இல்லையா? இந்த அளவுக்கு எனக்கு அந்த கப்புக்கெல்லாம் நான் ஆசைப்பட்டு வரல, நான் வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக தான் வந்தேன் அப்படின்னு ரொம்ப அதை ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ வந்து அவருக்கு நைட்டு யோசிச்சிருப்பாரு போல், ஐயோ நம்ம வேற ரொம்ப கப்பு வேணாம்னு பேசிட்டோம், கடைசியில் கப்பு கொடுக்காம போயிட போகிறாங்க, நம்ம வந்து சரி இனிமேல் வந்து உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கொஞ்சம் விவரமாயிட்டாங்க, இனி நம்ம வெளியே இருக்கிற ஆடியன்ஸை எப்படியா பிரெயின் வாஷ் பண்ண பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்துட்டு மைண்ட் கேம் தான் அதிகம் விளையாடுவார். அவர் இப்போ கேமரா கிட்ட வந்துட்டு, எனக்கு வந்து இந்த கப்பு மேலெல்லாம் ஆசை இல்லை, ஆனால் இப்போ நான் இவ்வளோ நாள் இந்த ஒரு 93 டேஸ் உள்ளே இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஜஸ்ட் என்னோட பேரண்ட்ஸோ இல்லை என்னோட அந்த டீம் பாய்ஸாவோ விக்கல்ஸ் டீமாக மட்டும் இருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக மக்கள் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணனால மட்டும்தான் நான் இவ்வளோ நாள் வந்திருக்கேன். அப்போ நீங்கள் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தான் இவ்வளோ நாள் என்னை கொண்டு வந்திருக்கீங்க. அப்போ அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றணும். ஸோ உங்களுக்காக இனிமேல் நான் வந்து ஃபைட் கொடுத்து விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக பண்ணுறேன் மக்களை அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு, அப்படி இப்போ ஆடியன்ஸ் பார்க்குற விக்கல்ஸ்க்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்களே, அவங்களாம் வாத்தலைவா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க போல இருக்கு. அது லிட்ரலி வந்துட்டு ஆடியன்ஸ்கிட்டயே ஒரு மைண்ட் கேம் ஆடுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ இப்படி சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் காலையிலே வியானா கிட்ட கூப்பிட்டு, சரி நேற்று அந்த மாதிரிலாம் சொன்னேன் இல்லை, என்ன நான் ரொம்ப வந்து உன்னை மேனிப்புலேட் பண்ணிட்டேன், இல்லை நான் வந்து கொஞ்சம் ஃப்ராட் அப்படிலாம் நிறைய வார்த்தை பேசினேன்ல, ஏன் இப்படி சொன்னேன், நான் சொல்கிறது வீட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நீ நிறைய விஷயங்கள் சொன்னேன், ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு வியானா வந்துட்டு, நீங்கள் ஆரம்பத்தில் வந்தப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல சட்டிலான ஒரு டீசெண்டான கேம் தான் ஆடினீங்க, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஐ திங்க் அந்த ஹோட்டல் டாஸ்க்குன்னு நினைக்கிறேன், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே நீங்கள் அப்படியே ஒரு ஷிஃப்ட் ஆகி ஒரு வேறு விக்ரமாக மாறினீங்க. அப்போ இருந்து உங்ககிட்ட பயங்கர ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் தெரிஞ்சது. நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பொலைட்டாக, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பேசுகிற மாதிரி, மற்றவங்களையும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசுகிறப்போ எல்லோரும் வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டு போல், உங்கள் அளவுக்கு எனக்கு தெளிவாக பேச தெரியாது. ஸோ இப்போ நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது கேட்க ஆரம்பித்தாங்க. நீங்களே வந்து வெளியே போய் அந்த எபிசோட்ஸ்லாம் பார்க்குறப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவ்வளோ தான் காட்டினாங்க. விக்கியே வந்துச்சு போயிடுவார். அதுக்கப்புறமா வந்துட்டு இது பிரவீன் காந்தி, விக்கி எல்லோரும் உட்காந்துருக்கப்போ பிரவீன்ராஜ் சொல்லுவார், வியானா பண்ணது வந்து ரொம்ப அக்லி, இப்போ இந்த லாஸ்ட் 1 வீக் வந்துட்டு இவ்வளோ வந்ததும் அப்படி ஸ்ட்ரைட் டு ஃபேஸ் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கணுமா, சரி வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துட்டு போகலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இது வந்து ஒன்றும் அவங்களுக்கு வெக்கேஷனுக்காக வந்த வீடு கிடையாது, பிக் பாஸ் ஹவுஸ். அவங்க பேர் எதாவது கெட்டு போய் வெளியே போயிருந்தாங்கன்னா, இந்த பேர் கெட்டு போனவங்க உள்ளே வரப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி தான் அதை கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. மேபி பிரவீன்ராஜை பற்றி எனக்கு தெரிஞ்சு பெருசாக வீட்டில் யாரும் அந்தளவுக்கு தப்பாக பேசியோ பேக் பைட்டிங் பண்ணியோ நான் பார்க்கல. அண்ட் ஆல்சோ பிரவீன்ராஜ்க்கு வெளியே வந்து நல்ல ஒரு வரவேற்பு தான், அவருக்கு பெருசாக எந்த நெகட்டிவிட்டியும் இல்லை, அவர் வந்து வெளியே போனது வந்து அன்ஃபேர் அந்த மாதிரி தான் பேச்சு போயிட்டு இருந்தது. அதனால மேபி அவருக்கு வந்து அந்தளவுக்கு கோபம் இல்லாமலாம் இருக்கலாம், அதனால அவர் வந்து நல்லபடியாக இருக்கார். ஆனால் இதே பிரவீன்ராஜ் நேற்று வினோத் வந்து அவரை வம்பிழுத்தப்போ, இதோ கண்ட்ரோல்டு இருக்கிற பிரவீன்ராஜ் அப்போ வினோத்கிட்ட ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு, நான் 33 நாளில் சம்பாதிச்ச பேரை உன்னால் 100 நாள் இருந்து கூட சம்பாதிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அப்போ அவரும் அந்த இடத்துல அவர் ஒரு ஆள் ட்ரிகர் பண்ணதும் இந்த ஒரு கொஞ்சம் ஹெட் வெயிட்டான ஒரு வார்த்தையை வெளியே அவருக்கு மக்கள் சப்போர்ட் நல்லா இருக்குங்கிறத வந்து உடனே ஒரு செகண்டில் காட்ட தான் செஞ்சார். ஸோ அவர் யாரும் நோண்டாத வரைக்கும் யாராக இருந்தாலும் நல்லா தான் இருப்பாங்க, நம்மளை நோண்டனா ரியாக்ட் பண்ண தான் செய்வோம். அதுதான் வியானா பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக நான் வியானா பண்ணுறது எல்லாம் கரெக்டுன்னு சொல்லலை, வியானா அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஷீ இஸ் ரியாக்டிங் நவ். பிரவீன்ராஜ் அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகலை. ஸோ ஹீ இஸ் லைக் பீயிங் குட் டு எவ்ரி ஒன். அண்ட் அவருக்கு ஆல்ரெடி நிறைய வெளியே ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடச்சி அவர் அதில் பிஸியாக இருக்காரு. ஸோ எவ்ரி ஒன்ஸ் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட் now. அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லோரும் பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ பிரவீன் வந்து ரொம்ப அப்படி வியானா பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாரு.
இது நடக்குது. அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம திவாகருக்கும் வினோத்துக்கும் எப்பயுமே அது ஒரு சண்டை மாதிரி தான் போயிட்டுருக்கும் இல்லையா? முன்னாடியும் அப்படிதான், இப்பயும் அப்படிதான். நேத்து பிரவீன் காந்தி ஒரு விஷயம் பண்ணாரு. அத நான் மறந்துட்டேன். திவாகர் உள்ள வந்ததும், திவாகருக்கு தான் வந்ததுமே அவர் வந்து எப்பயுமே அந்த ஹீரோ மெட்டீரியலா தான் பார்க்கணும். நம்மள காமெடியன்னு சொல்றது கூட அவருக்கு பிடிக்காது. அப்போ வந்துட்டு பிக் பாஸ் வந்து வெளிய போறப்போ, "நீங்களும் ஒரு ஹீரோ தான்" அப்படின்னு சொல்லி தானே ஒரு சென்ட் ஆஃப் பண்ணியிருப்பாரு. அந்த வார்த்தைய அவரு சொல்லிட்டே இருப்பாரு. உள்ள வந்ததும், "பிக் பாஸ் நீங்க என்ன வந்து நீங்களும் ஹீரோ தான் சொன்னது வந்து என் பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க் யூ" அப்படின்பாரு. ஸோ அவர் வந்து நான் ஹீரோங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காரு எங்க கிடைச்சாலும். ஸோ அப்போ பிரவீன் காந்தி என்ன பண்ணுவாரு, அவர் வந்ததுலேயே உருப்படியா பண்ணது இது ஒண்ணு தான். சரி என் சார்பா பிரிஞ்சிருந்த செந்திலையும் கவுண்டமணியவும் செந்தில அப்படின்னு சொல்லி திவாகரை பிடிச்சி, இந்த செந்தில நான் வந்து கவுண்டமணி கிட்ட சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி வினோத கவுண்டமணி அப்படின்ற மாதிரி மீன் பண்ணி 2 பேரோட கையை சேர்த்து வைப்பாரு. அப்போ உடனே திவாகருக்கு டென்ஷன் ஆகிடும். அவர் என்ன காட்டிக்க மாட்டார். அப்போ தான் வந்திருக்கோம். எங்களையே அந்த செந்தில் கவுண்டமணின்னு சொல்கிறீங்க. நாங்கள் வந்து இதுங்க மெய்யழகன் காம்பவுண்ட் தானே விஜய் சொன்னார். மெய்யழகனில் வந்து அவர் அரவிந்த் சாமின்னு இருப்பாருங்க. அதாவது அவர் மனசில் நினச்சிட்டு இருக்கிறது திவாகர் வந்து அரவிந்த் சாமியும் வினோத் வந்து கார்த்தினும். அவர் வந்து அரவிந்த் சாமி கார்த்திக் காம்போங்க, செந்தில் கவுண்டமணி இல்லை அப்படின்பாரு. சரி பண்ணா இருந்தது. அது உள்ள ரொம்ப அவர் குடுத்திட்டு இருந்திருக்கும். என்னன்னா நம்மள செந்தில்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வீட்டுக்குள்ள வந்துட்டு கேமரா முன்னாடி நின்றுட்டு லைக் பெட்ரூமில் திவாகர் நின்று ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு. வினோதும் பிரவீன் ராஜும் பெட்டில் இருப்பாங்க. அப்போ வந்து தேவையில்லாமல் ஒரு ஏஜ் பற்றி ஒரு ஃபைட் வரும். பிரவீன்ராஜ் வினோத் சொல்லுவாங்க, இந்த ஆள் வந்து 1981 தானே, 36 வயசுன்னு சொல்லி போய் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. அப்போ பிரவீன்ராஜும் ஜஸ்ட்டு சும்மா வம்பிழுப்பார். ஆமாம் நான் வெளியே போய் இவரோட சர்டிஃபிகேட் பார்த்தேன் 1981 அப்படின்னு. கொஞ்ச நேரம் திவாகர் அமைதியாக இருப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓ சாரி ஆக்சுவலி திவாகர் தான் நேற்று வினோத்கிட்ட சம்மந்தமே இல்லாமல் வந்து உங்களுக்கு 45 வயசாங்க அப்படின்னு சொல்லி பேச்சில் வந்துட்டு ஏஜை பற்றி பேச்ச ஆரம்பித்தது திவாகர் தான். ஸோ அதனால் வினோத்க்கு டென்ஷன் ஆகிடும். இவர் எதுக்கு ஆகுனா இந்த ஏஜ் பேச்சு இழுக்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ வந்து ட்ரிகர் ஆகி உடனே திவாகர் வந்து எனக்கு 36 தான், நான் 1988 அப்படி இப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பிரவீன் ராஜும் வினோத்தும் கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஃபைனலி பிரவீன் ராஜ் வந்து ஒத்துக்குவார். இல்லை நான் வெளியே போய் எந்த சர்டிஃபிகேட்டும் பார்க்கல, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், 1988 தான் அவர் அப்படின்ற மாதிரி விட்டுருவார். ஆனால் அப்போ வந்து வினோத் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அப்போ தான் திரும்பி சொல்லுவார், நீ என்ன கலாய்ச்சி என்ன நாமினேட் பண்ணி நீ வெளியே போயிட்ட அப்படின்ட்டு. அப்போ திவாகர் வந்து கிளவராக ஒரு மூவ் பண்ணுவார். இதை வந்து நிறைய பேர் வந்து அவர் ஏதோ சும்மா பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவர் வந்து தெளிவாக உடனே கேமராக்கு ஹாய் சொல்லி, ஸோ இந்த கிளிப் வந்து அந்த 1 ஹவரில் வந்துடணுங்கிறதுக்காக கேமரா கிட்ட ஹாய் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு, வினோத் சார் வந்து ரொம்ப அறிவாளி, அவரை மாதிரியெல்லாம் அவர் ரொம்ப ஸ்மார்ட். ஆமாம் அவர் வந்து இவ்வளோ நாள் இருந்துட்டாரு, நம்ம கொஞ்ச நாள்லேயே போயிட்டோம். ஏன்னா நான் அவர் அளவுக்கு ஸ்மார்ட் இல்லை மக்களே. ஏன்னா அவர் வந்து உருவகேலியெல்லாம் சூப்பராக பண்ணுவார், அவர் அளவுக்கு நமக்கு உருவகேலியெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் ரெஜிஸ்டர் பண்ணுவார். வினோத் வந்து பாடி ஷேம் பண்ணுறாருன்ற விஷயத்த. அது ஆப்வியஸ்லி தட் இஸ் ட்ரூ. அவர் அதை பண்ணிட்டு தான் இருக்காரு. அந்த இந்த வாரம் ரொம்ப தலகணத்தில் ஆடிட்டுருக்காரு. ஸோ திவாகர் வந்து அங்கே ரொம்ப கிளவராக கேமரா கிட்ட வந்து அதை பதிவு பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அங்கே ஒரு கிளாஷ் ஆகுது அவங்களுக்கு. இந்த விஷயங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யாவும் அப்சராவும் என்ட்ரி வராங்க. ஸோ அந்த கண்ணு மாதிரி அந்த சாங் தான் வருது. அந்த சாங் வந்ததுமே எல்லாரும் அப்சரான்னு சாங் வச்சு கெஸ் பண்ணுறப்போ இவ்வளோ அழகான ஒரு சாங் இருக்கும். அப்சரான்னு சொல்கிறப்போ அவங்க வந்துட்டு ஒரு பாயாக இருந்து கேர்ளாக மாறி இருக்காங்க இல்லையா? பட் எல்லாருக்கும் அவங்க அவ்வளோ அழகாக தெரியறாங்க. ஸோ எல்லாரும் அப்சராவை தான் சொல்லுவாங்க அந்த சாங் வந்ததுமே. அதே மாதிரி ரம்யாவும் அப்சரா தான் வருவாங்க. ஸோ வந்ததுமே சாண்ட்ரா உடனே போய் ரம்யாவை கட்டி பிடிச்சி ஒரே அழுக. ஆனால் இதே சாண்ட்ரா தான் ரம்யாவை வந்துக்கிட்டு பாம்பு அது இதுன்னு பாருக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ரம்யாவுக்கு வேற வந்ததும் கட்டி பிடிச்சிட்டாங்க. என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. உடனே சரி விடு இவ வேற ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சபரி வந்து ரொம்ப நேரம் அமைதியாகவே இருப்பார். ஏன்னா சபரி எக்ஸிட் ஆகும்போதும் ரம்யா கிட்ட கொஞ்சம் டிஸ்டண்ட்டாக தானே இருந்தாங்க. ஏன்னா ரம்யாவுக்கு வந்து சபரி கனியால் தான் அவங்க கேம் ஸ்பாயில் ஆச்சுன்ற ஒரு பேர் கிடச்சனால. ஆனால் இப்போ வந்து ரம்யாவாகவே வந்துட்டு வந்து அவங்கள ஹக் பண்ணதும் சபரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஸோ ரம்யாக்காக ஒரு சாக்லேட்டில் எடுத்து சேவ் பண்ணி வச்சுருப்பாரு, அதெல்லாம் எடுத்து கொடுப்பாரு. ஸோ ஒரு மாதிரி நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ எல்லாரும் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரம்யா, அப்சரா, வியானா, பிரவீன்ராஜ், பிரவீன் காந்தி, திவாகர் 6 ஓல்டு எவிக்டட் கண்டஸ்டன்ஸும் 6 ஃபைனலிஸ்ட்டும் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பிக் பாஸ் வந்துட்டு ஓல்டு வெர்சஸ் நியூ அப்படின்ற மாதிரி எவிக்டட் வெர்சஸ் ஃபைனலிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துட்டு என்னன்னு சொல்லுவார், இப்போ இந்த 6 எவிக்டட் கண்டஸ்டன்ஸும் வந்துட்டு இப்போ இருக்கிற இந்த ஃபைனலிஸ்ட் இந்த 6 பேரில் இவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணி கிழிச்சிட்டாங்கன்னு உள்ளே இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் நான் எவ்வளோ பரவாயில்ல நான் இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஆள் யார், அதை வந்து சொல்லுங்கன்பாங்க. அப்போ வியானா, ரம்யா, பிரவீன்ராஜ் இவங்க 3 பேருமே வந்து
சாண்ட்ரா அண்ட் ஆரோராவை தான் சொல்லுவாங்க. ஸோ ஆரோராவை வந்து பிரவீன் ராஜெல்லாம் சிரின்னு சிரிப்பார். எனக்கு சத்தியமாக நம்பவே முடியல, நீ எல்லாம் என்ன பண்ணிட்டேன்னு இவ்வளோ தூரம் வந்துட்டேன்னு எனக்கு தெரியல அப்படின்பாரு. ரம்யாவும் வந்துட்டு சாண்ட்ராவை வந்துட்டு நீ வந்து ஃபஸ்ட்டு 1 வீக் சூப்பராக விளையாண்ட, அதுக்கப்புறம்லாம் நீ ரொம்ப உடஞ்சி போய் அழுதுகிட்டே தான் இருந்த, அதனால அடுத்த வாரம்லாம் நீ எதுவுமே பண்ணல, ஸோ அது எதுக்கு நீ ஃபைனலிஸ்ட்டாக வந்து உட்காந்த தெரியல அப்படின்பாங்க. ஆனால் வியானா தான் சாண்ட்ராவை கிளின்னு கிழிச்சிருவாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க, வந்து ஒரு வாரம் விளையாண்டாங்க, அதுக்கப்புறம் பிரஜனோட சட்டையை போட்டுட்டு ஒரு வாரம் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் போர்வையை போத்திக்கிட்டு கார்டனில் ஒரு வாரம் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க, அழுதுட்டு ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ நானும் அழுதுட்டு ஒரு மூலையில் உட்காந்துருந்தேன், நானும் ஃபைனலிஸ்ட் ஆகிருக்கலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் கிளின்னு கிழிச்சிருவாங்க சாண்ட்ராவை. அப்புறம் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு விக்கி மேலே கோவம் இருக்கிறனால விக்கியை சொல்லுவாங்க. சபரியை வந்து வியானா வந்து ஆரோராவை சொல்லியிருக்க மாட்டாங்க. சபரியை வந்து மிக்சர் சாப்பிட்டுட்டு இருந்த சபரியெல்லாமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கலாய்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பிரவீன் காந்தியே ஆரோராவை சொல்லுவாங்க. திவாகர் வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டட் வினோத்தை தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சதும் உள்ளே வந்து ஃபைனலிஸ்ட் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஆரோராவை வந்து எல்லாருமே ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்களோ அதே தான் இப்பயும் சொல்லிட்டு இருக்காங்க, நீ எல்லாம் இவ்வளோ தூரம் எப்படி வந்துட்டேன் அப்படின்ட்டு. அப்போ உடனே உள்ளே வந்து சபரி, ஈவன் அப்சராவும் ஆரோராவை தான் சொல்லியிருப்பாங்க. அந்த குரூப் டாக்கிங்கில் அப்சராவும் அவங்க உட்காந்துருப்பாங்க. அப்போ விக்கி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு இன்னும் அந்த பழைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியே அடிக்க பார்க்குறீங்களேடா, அதுக்கெல்லாம் ஹர்ட் ஆக மாட்டாடா அப்படின்ட்டு. உடனே ஆரோரா வந்துட்டு நான் பேசுனது அவனுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, அவனுக்கு அந்த ஆண்டவனுக்கு கேட்டுச்சு, அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், டிடிஎஃப் ஜெயிச்சுட்டான்டா அப்படி இப்படின்ட்டு இருப்பாங்க. அப்சராவுக்கு மூஞ்சே இருக்காது, ஏன்னா அப்சராவும் ஆரோராவை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ஓவராலாக என்னென்னா ஃபைனலிஸ்டில் ஒரு கிளாரிட்டியில் இருக்காங்க, நம்மளை முடிஞ்ச அளவு பிரேக் பண்ண பார்க்குறாங்க, பட் நம்ம அதில் பிரேக் ஆகிடக்கூடாது. இப்போ சபரியை வந்து மிக்சர்ன்றாங்க, விக்கியை வந்து ஃப்ராடு கன்னிங்கன்றாங்க, ஆரோரா வந்து நீ என்ன பண்ணிட்ட அப்படின்றாங்க, சாண்ட்ராவை ட்ராமான்றாங்க. ஸோ எல்லாத்தையும் இப்போ என்னென்னா அதுலலாம் அவங்க கூட்டாயிட்டாங்க ஃபைனலிஸ்ட். நம்ம 6 பேர்த்தையும் அப்பா தான் குறை சொல்கிறாங்க. இப்போ ஒருவேளை 2 பேரை மட்டும் குறை சொல்லிட்டு 4 பேரை குறை சொல்லலைன்னா 4:2 மேபி கிளாஷ் ஆகிருக்கலாம். 6 பேரையுமே குறை சொல்கிறதுனால இவங்க 6 பேர் கேங் ஆகிட்டாங்க. சரி, நம்ம 6 பேரையும் குறை சொல்கிறாங்க, நம்ம இதெல்லாம் கண்டுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ரம்யா வந்து விக்கி கிட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்க. என்ன ஏதோ நாமினேஷன்லலாம் சொல்கிறப்ப வந்துட்டு எதுக்கிறதால அழுதுகிட்டே இருக்கா, கோழைன்னு சொல்கிறேன், நான் வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தா இருக்கிற எபிசோட்லலாம் நீ தான் அழுதுகிட்டு இருக்கா, அப்போ இப்போ நீ கோழை இல்லையான்னு. ஸோ இப்போ இதே தான் திவ்யாவும் சொல்லியிருப்பாங்க. விக்கி வந்து அவர் ஒரு விஷயம் செஞ்சால் அது வந்து டிஃப்ரெண்ட், ஆனால் அதுவே ஆப்போசிட் கண்டஸ்டன்ட் செஞ்சால் நீங்கள் கோவப்படுறீங்க, நீங்கள் அழுதா கோழை அப்படின்னு ஒரு டேகு குத்திடுறாரு. ஆனால் அதே விஷயத்த விக்கி பண்ணுவார் அப்படிங்கிறது. ஸோ ரம்யா கேட்பாங்க, அப்போ இப்போ நீங்கள் கோழையா அப்படின்ட்டு. விக்கிக்கு எதுவுமே பேச முடியாது. ஸோ ரம்யா வந்துட்டு இதை சொல்லியிருப்பாங்க. ரம்யா வந்து அதே மாதிரி சாண்ட்ராவையும் வந்துட்டு அதுக்கப்புறமா பிரச்சனைகள் வருது, அது வந்து நான் ஆல்ரெடி இப்போ லைவில் பார்த்தேன், அது மேபி நாளைக்கு எபிசோடில் போடுவாங்க. அந்த இது பாரு கிட்ட வந்துட்டு முன்னாடி நாள் எலிமினேஷனுக்கு முன்னாடி நாள் வந்து அவள் பாம்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எவிக்ஷன் அன்னைக்கு ரம்யாவை கட்டிப்பிடிச்சு அழுதுருப்பாங்க. ஸோ அவங்க திவ்யா கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இவங்ககிட்ட எப்படி எனக்கு பழகுறதுனே தெரியல, முன்னாடி நாள் என்னை பாம்புன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அழறாங்க, இப்போ நான் வந்து என்னை கட்டிப்பிடிச்சி அழறாங்க, ரொம்ப வியர்டாக இருக்காங்க அவங்க, எனக்கு பயமாக இருக்கு அவங்கக்கிட்ட அப்படின்னு. ஸோ அப்போ திவ்யா அகெயின் சாண்ட்ராவை பற்றி தப்பாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க ரம்யா கிட்ட. ஸோ திவ்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வித் சாண்ட்ராவுமே ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வியானா ஆக்சுவலி ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன். அவங்க வந்த அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க, எங்கள் அம்மாவுக்கு வந்து பாரு தான் ரொம்ப ஃபேவரட், ஏன்னா வந்து பாரு ரொம்ப போல்டாக இருக்கான்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அப்போ உடனே ஆரோரா கேட்பாங்க, ஏது ஒருத்தவங்களை கார்லேருந்து எட்டி உதச்சி தள்ளுறது தான் போல்டா அப்படின்ற மாதிரி. வியானா சீம்ஸ் டு பி லைக் ட்ரைங் டு சப்போர்ட் பாரு. அவங்க வந்து மேபி சாண்ட்ராவை புட் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறேன்ட்டு அது இன்டைரக்டாக பாருக்கு மேலே சப்போர்ட்டாக மாறுது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கான்வர்சேஷன் வெளியே ஆரோராவும் சாண்ட்ராவும் பேசிகிட்டு இருப்பாங்க. சாண்ட்ரா வந்துட்டு அவங்க 2 பேரும் வெளியே ஓகேவா இருப்பாங்களா அப்படின்ட்டு. ஆரோராவும் வந்துட்டு எனக்கும் அவங்களுக்கு சேலரி கிடச்சிருக்குமா இல்லையான்ற அந்த ஒரே ஒரு கவலை தான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தே ஆர் ஆல்சோ திங்கிங் அபவுட் தெம். அண்ட் திவாகர் வந்து ஆக்சுவலி வந்துட்டு சபரிக்கிட்டையும் திவ்யாக்கிட்டையும் கிச்சனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ இது லைவில் தான் பார்த்தேன். அழுதுருவார் பாருவோட எவிக்ஷன். அந்த பொண்ணு பாவம் 91 days அவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு, ஆனால் இப்போ இவ்வளோ நெகட்டிவிட்டியோட அவள் வெளியே போகிறப்போ ஒரு மனுஷன் கூட சென்ட் ஆஃப் பண்ண வரல, அதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு அழுவார். அந்த அழுகை வந்து கொஞ்சம் ஜென்யூனாக தான் பட்டுச்சு. பட் பாரு டிசர்வ்ஸ் திஸ் ஆர் நாட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா திவாகர் போனப்போ முதல்ல சந்தோஷப்பட்ட ஆள் பாரு தான். ஸோ பாருக்கு வந்துட்டு இந்த க்ரை அவர் அழுகணுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் சில டாஸ்க் நடக்குது, ஒரு 3 மணி டாஸ்க் நடந்தது, நல்லா இருந்தது, ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் த ஃபன்னஸ் இது எல்லாமே வந்து நம்ம எஃபியில் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, ஃபேஸ்புக்கில் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணிங்கனாலே இந்த
நார்த் இந்தியன்ஸ் வந்து நிறையா கேம்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்குள்ள அவங்க வில்லேஜில் வந்து கண்டக்ட் பண்ணி விளையாண்டுட்டு இருப்பாங்க. இந்த கிளாஸஸ் வச்சு பால்ஸ் வச்சு எல்லாம். அது இப்போ நான் பயங்கரமாக மில்லியன் வியூஸ் போய் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. லிட்ரலி அந்த கேம்ஸ் தான் வச்சாங்க அவங்க இன்னைக்கு. அதனால் பார்த்ததுமே நம்ம அந்த கேம் தானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் எனிவேஸ் பார்க்க நல்லா தான் இருந்தது. நான் நினச்சேன் டாஸ்க்கும் வந்து மலையாளம் பிக் பாஸில் இருக்கிறத காப்பி பண்ணி பண்ணிவிடுவாங்களோன்னு நினச்சேன். ஆனால் டாஸ்கில் வந்து அவங்க நிறைய டிஃப்ரென்சஸ் தமிழ் பண்ணியிருக்காங்க. மலையாளம் பிக் பாஸில் இந்த டாஸ்க்லாம் வரல. ஸோ இப்போ இதில் என்னென்னா எவிக்டடான கண்டஸ்டன்ஸ் 3 பேரும் இப்போ கரண்ட் ஃபைனலிஸ்ட் 3 பேரும் சேர்ந்து தான் விளையாடணும். சேர்ந்து இல்லை, அதாவது ஆப்போசிட் டீமாக. இதில் வந்துட்டு எவிக்டடான சேம் கேமே எவிக்டடான கண்டஸ்டன்ஸ் டைமிங்கில் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டாங்கன்னா மணி பாக்ஸ்க்கு 3 லட்சம் போகாது. இதுவே ஃபைனலிஸ்ட்டை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டாங்கன்னா மணி பாக்ஸ்க்கு 3 லட்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ வந்துட்டு என்னென்னா வியானா, பிரவீன்ராஜ் அண்ட் ரம்யா இவங்க 3 பேர் தான் எவிக்டடில் வருவாங்க. இங்கே வந்து சபரி, திவ்யா அண்ட் விக்ரம் இவங்க 3 பேர் தான் வருவாங்க. தேர்டு விக்ரம் நினைக்கிறேன். ஓகே, இந்த 3 ஃபைனல். வினோத் யா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு சபரியும் வியானா, சபரி வெர்சஸ் வியானா தான். வியானா அவ்வளோ வாய் பேசினாங்க. சபரி லைக் ஓவராலாக வந்ததுக்கப்புறம் ஒரு டாஸ்க் வருது, அதுவும் காம்படிஷன் வருது அப்படின்றப்போ ஓகே அவங்களுக்கு மாற்றிக்க ட்ரெஸ் இல்லைன்னா கூட ஏன் மற்ற கண்டஸ்டன்ஸ் ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் கிட்ட ஒரு செகண்ட் இந்த கேமுக்காக ட்ரெஸ் கூடனா தராமலாம் இருப்பாங்க. எனக்கு தெரியலங்க. இனி இப்போ ஓகே இவங்க எவிக்டடான கண்டஸ்டன்ஸ் அந்த காம்படிஷன் மைண்ட் இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படி நினச்சாங்களா என்னன்னு தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரம்யாலாம் ட்ரெஸ் மாற்றிருந்தாங்க. எஸ், அப்படி இருக்கிறப்ப மாற்றி விளையாண்டுருக்கலாமே. அந்த அவ்வளோ பெரிய ஃப்ராக்கை போட்டுக்கிட்டு அந்த கேம் பலூன் எல்லாம் எகிரி குதிச்சு உடைக்கிற இது அங்கே வந்துட்டு ரொம்ப அப்படி டீசன்சி பார்த்துக்கிட்டு அப்படி ரொம்ப அழகாக க்யூட்னஸ். ஆக்சுவலி இந்த தடவை வந்துட்டு வியானா வந்து க்யூட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. வெளியே வந்து அதுக்கு ஹேட்டுன்னு தெரிஞ்சதும். ஆனால் அந்த பலூன் டாஸ்க் வந்துட்டு ரொம்ப அப்படி பொறுமையாக அழகாக குதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே சபரி எல்லாம் குதிச்சு முடிச்சு அடுத்த ஆளே வந்துட்டாங்க. இங்கே அவங்க அப்போ தான் குதிச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. டைமிங் எல்லாம் ஃபுல்லாக போயிடும். அப்போ அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணது வந்துட்டு பிரவீன்ராஜும் ரம்யாவும் வந்து தான் அந்த கேமை ஃபாஸ்ட்டாக முடிச்சு ஃபைனலி எவிக்டட் கண்டஸ்டன்ஸ் தான் அந்த டாஸ்க்கை வின் பண்ணுவாங்க. இதில் வந்துட்டு பணம் சேர்ந்துருக்காது 3 லட்சம். இவங்க வின் பண்ணிடுவாங்க. பட் வியானாவால் கண்டிப்பாக அந்த கேம் தோற்றுருக்கு ஹை சான்சஸ் இருக்குது. வியானா அவ்வளோ ஸ்லோவாக தான் விளையாண்டாங்க. ஸோ அங்கே வந்துட்டு சபரி ஜெயிச்சிருப்பார் வியானாக்கு எதிராக விளையாண்டப்போ. ஸோ சபரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, என்ன மிக்சர்னு சொன்னல உன்னால் என்ன தோக்கடிக்க முடியல இல்லைன்ட்டு. அது பயங்கரமாக ஹிட் ஆகிடும் வியானாக்கு. அங்கே வந்துட்டு அப்படியே ரொம்ப சமாளிக்கிற மாதிரி ஆமாம் நீங்கள் மிக்சர் சாப்பிட்டீங்கன்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் திவ்யா கிட்ட அதை புலம்பிகிட்டே இருப்பாங்க. சபரி வந்து நான் அதை சொன்னதை வந்து வெளியே சொல்லி காட்டுறான், வாட் இஸ் திஸ் அப்படி இப்படின்ட்டு இருப்பாங்க. பட் எனக்கும் அதான் தோணுச்சு, அவ்வளோ வாய் பேசுனீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கேமில் காட்டியிருக்கணும் இல்லையா. நாங்கள் வந்துட்டு ரொம்ப அப்படியே அழகாக அந்த அவ்வளோ பெரிய ஃப்ராக்கை வேற போட்டுட்டு வந்து விளையாண்டதெல்லாம் ஃபன்னியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு க்ளூ டாஸ்க் வைப்பாங்க. இது வந்து ஃபைனலிஸ்ட்டுக்கு மட்டும். அதாவது உடம்புல வந்துட்டு அந்த பெப்பை மாதிரி இதை வியர் பண்ணிவிட்டு க்ளூ தைச்சிட்டு காசு இருக்கும், அதில் படுத்து உருண்டு எவ்வளோ காசு ஒட்டிக்கிறாங்களோ அவ்வளோ காசு அந்த பணப்பெட்டிக்கு போகும். ஸோ இங்கே திவ்யா நல்லா விளையாடுவாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஓரளவு நிறைய சேர்த்துருப்பாங்க. விக்ரம் அங்கே வந்துட்டு நான் ஆக்சுவலி அங்கே வந்துட்டு விக்ரம் வந்து கொஞ்சம் நம்ம பாடி ஷேம் பண்ணல. பட் அவர் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால நான் நினச்சேன் ஓகே, ஏன்னா மற்ற டாஸ்க்லாம் அவருக்கு கொஞ்சம் ஃபிசிக்கல் டாஸ்க், அவரோட பாடி வெயிட்னால அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியறதில்லை. அவர் யூஸ்வலி மைண்ட் கேம் தான் விளையாடுவார். ஆனால் இந்த கேமில் அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, பிக் ஸ்பேஸ். அவர் உருண்டு நிறைய காசை ஒட்ட வச்சிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு கேமில் கூட அவர் ஒரு மாதிரி கொஞ்சம் கிளவராக விளையாடாமல் ஒரு மாதிரி ரொம்ப மொக்கையாக விளையாண்டு கம்மி காசு தான் அவர் சேர்த்திருப்பார். ஸோ எனக்கு வந்து விக்கி வாய் மட்டும் தான் விடுறாரோ மற்ற இதுலலாம் அப்படின்ற இல்லையோ அந்த அளவுக்கு இது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ எனிவேஸ் இப்போ ஃபைனலி வந்துட்டு மணி பாக்ஸில் ஐ திங்க் 5 lakhs ப்ளஸ் சேர்ந்துருக்குது. நாளைக்கும் இனி இருக்கும், ஃப்ரைடேவும் ஏதாவது டாஸ்க் இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த வாரத்தில் எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு பார்த்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 lakhs கிட்ட வந்துரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போகிறது யார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு இப்போ தெரியல, சாண்ட்ரா எடுத்துகிட்டு போவாங்களா, ஆரோரா எடுத்துகிட்டு போவாங்களா, யார் எடுத்துகிட்டு போவாங்கன்னு ஒரு ஐடியா இல்லை. எனிவேஸ் நமக்கு வெயிட் பண்ணி நாளைக்கு பார்க்கலாம். Until then, see you guys tomorrow. Bye bye.